அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் சனியோடு இணைந்து சஞ்சரித்த செவ்வாய் தற்போது மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பூமிக்கு அதிபதியானவர் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஒருவருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயும் சாதகமாக இருந்தால் மட்டுமே திருமணம் நடைபெறும். அதே போல செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று சஞ்சரிக்கும் போது அவர்கள் வீடு, மனை, விவசாய நிலம் ஆகியவை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அது மட்டுமில்லாம அதை தவிர்த்து செவ்வாய் சாதகமின்றி சஞ்சரித்தால் தேவையில்லாத பல இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அது மட்டுமில்லாம செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சிவப்பு நிறத்திற்கு அதிபதி இவரே ஆவார். இதன் காரணமாக மருத்துவம், இராணுவம், விவசாயம், அதே போல் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் ஆகியவற்றிற்கு இவரே அதிபதி ஆகிறார். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று சஞ்சரிக்கும் போது அவர்கள் மருத்துவ சம்பந்தமான படிப்பு அல்லது இராணுவத்தில் இணைவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல செவ்வாய் 7ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் பார்வை பெற்று சஞ்சரித்தாலோ அவர்களுக்கு செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதன் காரணமாக அவர்களுக்கு திருமண தடை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நிச்சயம் செவ்வாயினுடைய நிலை முக்கியமானதாக கருதப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்முறையில் சஞ்சரித்தால் அவர்களுக்கு உடனே திருமணம், குழந்தை பேறு ஆகியவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. செய்யும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும். குறிப்பாக மருத்துவ சம்பந்தமான படிப்பை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை அல்லது புதிதாக மருத்துவ நிறுவனம் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்முறையில் அமர்ந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. அதே போல நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு புதிதாக பங்களா மாதிரியான வீடு கட்டுவது அல்லது புதிதாக விவசாய நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம செவ்வாயை பொறுத்தவரை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க. குறிப்பாக ஸ்டண்ட் நடிகர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் அமைகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களை விட ஒரு செயலை துரிதமாக செய்து தடாலடியாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் புதனை பொறுத்த வரைக்கும் அவர் புத்தி மற்றும் கல்விக்கு உரியவர். அதே போல் செவ்வாய் ஒருவருடைய ராசியில் பலம் பெற்று சஞ்சரித்தால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் அழகில் அவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள். குறிப்பாக உடற்பயிற்சி கூடங்களில் தமது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் செவ்வாய் உரையில் பிறந்தவர்கள் அதிகம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் அதிகம் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டு வெற்றி காணக்கூடியவர்கள். அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மிகப்பெரிய செல்வாக்குடன் சிறந்திருப்பார்கள். மற்ற கிரகங்களான புதன், குரு, சுக்கிரன் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து பொறுமையாக செய்யும் கிரகங்களாகவே அமைகிறது. ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு நிச்சயம் செய்தாக வேண்டும் என்றால் தடாலடியாக ஒரு செயலை செய்ய வைத்து வெற்றியும் காண வைப்பார் என்பதை செவ்வாயினுடைய நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டுமில்லாம செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவர்கள் உணவு விஷயத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பார்கள். இதை தான் சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்பது சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவருக்கு செவ்வாயினுடைய தசை நடக்குமானால் அதுவும் அவருடைய ஜாதக
ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும் பட்சத்தில் பங்களா, விவசாய நிலம், பண்ணை வீடு ஆகியவற்றை, அதேபோல் வாகன வசதிகளையும் தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். அதேபோல் அவர் பலம் இழந்து சஞ்சரிக்கும் போது, அந்த திசை நடக்கும் போது தேவையில்லாத இன்னல்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள். குறிப்பாக உஷ்ண சம்பந்தமான பிணிகளை ஏற்படுத்தக்கூடியவராகவும் செவ்வாய் இருப்பார். இவர் அதிக கோபமுடையவர். செந்நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். அதேபோல் இவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடியவர். அதேபோல் இவர் பலமிழந்து சஞ்சரிக்கும் போது பல இன்னல்களை ஏற்படுத்துவார் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. ஆனால் ஒருவருக்கு சாதகமாக இருக்கும் போது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். தடாலடியாக எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அவர்களை ஒரு செயலை மேற்கொள்ள வைத்து அவற்றில் வெற்றியும் காண வைப்பார். அந்த வகையில் செவ்வாய் மிகுந்த வெற்றி உரியவராக அமைகிறார் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே வழக்குகள் சாதகமாக முடியுங்க. இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புது முயற்சிகளுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழ்வீங்க. வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. மூத்த சகோதரர்களால் வந்த வருத்தங்கள் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறது. குடும்பத்தினர்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வெற்றி காணக்கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் குழப்பங்கள் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயர இருக்கு. பெண்களுக்கு வருமானம் திருப்தி தருங்க. உங்களுடைய பெயரிலேயே தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு. கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்வீங்க. புதிய தொழில் தொடங்க முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிவதால் தாமதித்த காரியங்கள் இனி தடையின்றி நடைபெற இருக்கு. பாதையில் நன்ற பணி மீதியும் கைகூடக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமையில் முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.